வெல்கம் டு விக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்திய அரசியல் இப்போ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸ்ல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நம்ம வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் 5 வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்ட் 5ல வந்து ஜனாதிபதி பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஜனாதிபதியோட எலெக்ஷன் முறையை பார்த்தோம் இல்லையா? இன்டைரக்ட் எலெக்ஷன்ல வந்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் ஓட்டு போடக்கூடாது அந்த விஷயத்தையும் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இருக்கக்கூடிய எம்பிஸ் ஓட்டு போடுறாங்க, இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஓட்டு போடுறாங்க, இவ்வளவுதான். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நாமினேட்டட் மெம்பர்ஸ் போட முடியாது, நாமினேட்டட் எம்பியா இருந்தாலும் போட முடியாது, நாமினேட்டட் எம்எல்ஏவா இருந்தாலும் போட முடியாது. சில எம்எல்ஏஸ் சில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த டெல்லியில இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த எம்பி எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்க, இந்த ஓட்டுக்கான வேல்யூ என்ன? இப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன்லயும் ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லையா? ஒரு யாரு பணக்காரன் ஓட்டு போட்டாலும் ஏழை ஓட்டு போட்டாலும் எல்லாமே ஈக்குவல் தான். ஆனா அந்த மாதிரி சிஸ்டம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு ஒரு எம்பியோட ஓட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பியோட ஓட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா மாறும். யூபியில இருக்கக்கூடிய எம்பியோட வேல்யூக்கு ஓட்டுக்கு வந்து அதிக வேல்யூ இருக்கு. வேறஸ் நாகாலாந்துல இருக்கக்கூடிய எம்பிக்கு பாத்தீங்கன்னா ஓட்டோட வேல்யூ கம்மி, அதே எம்பியோட ஓட்டோட வேல்யூ கம்மி. இதெல்லாம் ஏன் அப்படின்னா யூபியில பாத்தீங்கன்னா பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட். ஸோ அங்க ஒரு எம்பி வராரு அப்படின்னா அவர் பெரிய அதிக அளவுல மக்களை வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. வேறஸ் நாகாலாந்துல பாத்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா, அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா கம்மி பாப்புலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்பி வந்துருவாரு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 lakhs பீப்புளுக்கு வந்து ஒரு எம்பி அப்படிங்கிறது யூபியில. ஆனா அதுவே அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது கம்மியாகும். 5 லட்சம் 3 லட்சம் மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எம்பி அந்த ஒரு ரேஷியோல இருக்கனால இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்பிஸ் ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூ. யூபியில இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸ்க்கும் ஒரே வேல்யூ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 எம்பிஸ்க்கும் ஒரே வேல்யூ தான். ஆனா தமிழ்நாடையும் யூபியும் கம்பேர் பண்ணா யூபியில இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு வேல்யூ அதிகமா இருக்கும், டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் மாறுது. அந்த வேல்யூ எப்படி கணக்கீடு பண்றாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளவு தூரம் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் இதுல நான் சொன்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எம்பிக்கும் வேல்யூஸ் மாறும். ஆனா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்க எம்பிஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலான வேல்யூ. இதே தான் எம்எல்ஏக்கும். ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கும் ஈக்குவல் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 200 சில்லற எம்எல்ஏக்கும் ஈக்குவலான வேல்யூ தான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, யூபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து மாறும். அது ப்ரொபோர்ஷன் பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து மாறும். அப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன்ல எம்பிஸ் எம்எல்ஏ ஓட்டு போறாங்க. ஒரு எம்பிஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் லெவல்ல வேரியபிலிட்டி இருக்கு, வித்தின் த ஸ்டேட் யூனிட்டி அதுல வந்து ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி எம்எல்ஏஸ். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய 700 எம்பி எடுத்துக்கோங்க. இதுல 500 அதுல 200 சில்லற அப்ராக்சிமேட்டா 700 எம்பிஸ். இந்த 700 எம்பிஸ் அதே மாதிரி எம்எல்ஏஸ் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஒரு 2500 எம்எல்ஏஸ் மேலே வருவாங்க அப்ராக்சிமேட்டா இல்லையா? ஒரு ஸ்டேட்ல இருந்து அப்படியே எம்எல்ஏஸ் கணக்கிட்டு வச்சுட்டீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டேட்ல இருந்து மட்டுமே 200 சில்லற எம்எல்ஏ. அதே மாதிரி யூபியில போயிட்டீங்கன்னா அங்க 400க்கு மேல எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2000 2500 எம்எல்ஏஸ் வருவாங்க. அந்த 2500 அப்ராக்சிமேட்டா இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸ்க்கும் எவ்வளோ வேல்யூ, ஓட்டோட வேல்யூ, எல்லா எம்பிஸ்க்கும் எவ்வளோ ஓட்டு வேல்யூ அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். டோட்டல் எம்பிஸ்க்கும் எம்எல்ஏஸ்க்கும் மொத்த எம்எல்ஏவோட ஓட்டும் மொத்த எம்பியோட ஓட்டும் ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலாஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து எம்எல்ஏவோட ஓட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. மொத்த பாப்புலேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸ்டேட்டோட மொத்த பாப்புலேஷன் 7.5 கோடி. நம்ம மொத்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 7.5 கோடி அப்ராக்சிமேட்டா. டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட் 7.5 கோடி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னா தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை. நம்ம இதுல வந்து 234 அப்ராக்சிமேட்டா இருக்கா? அப்ப டோட்டல் பாப்புலேஷன் 7.2 crore பை 234 அப்ராக்சிமேட்டா இன்டூ 1/100 இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோட ஓட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோட ஓட்டோட வேல்யூ என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இதான் வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிற விஷயம். ஓட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி தான். எம்எல்ஏவோட ஓட்டு. எம்பிக்கு அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. எல்லா அந்த ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏவோட ஓட்டு எடுத்துக்கோங்க, அதோட வேல்யூ எடுத்துக்கோங்க.
டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருக்காங்க. நம்ம இதில் அப்ராக்சிமேட்டாக 39 எம்பி இருக்காங்க. ஒன்று பாண்டிச்சேரி, அது தனியாக வச்சுப்போம். 39 எம்பிஸ். இந்த மாதிரி ஒரு வேல்யூவில் கால்குலேட் பண்ணால் டோட்டல் அதாவது எம்பியோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியோட வேல்யூ அது இன்டூ 39 போட்டால் 39 எம்பியோட வேல்யூ. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எம்எல்ஏவோட வேல்யூ, ஓட்டோட வேல்யூவும் மதிப்பும், எம்பியோட ஓட்டோட மதிப்பும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் இன் த ஸ்டேட் கண்ட்ரி, அதே மாதிரி வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஆல் எம்பி இன் த கண்ட்ரி, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் முறை, நேர்முகம், மறைமுகமாக ஒரு தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் வெறும் எம்பிஸும் எம்எல்ஏஸும் தான் ஓட்டு போடுறாங்க. அந்த எம்பிஸும் எம்எல்ஏஸும் எப்படி அவங்களோட ஓட்டு மதிப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் கிளாரிஃபை ஆயிருக்கு. இப்போ எல்லாத்தோட மதிப்பு இந்த மாதிரி மதிப்பை வச்சு ஓட்டு போடுறாங்க. கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க. ஒரு பார்ட்டிக்கும் ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து முன்னிறுத்துவாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் முறை பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போடுற ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம லோக்கல் எலெக்ஷன் ஒன்று ஓட்டு போடுவோம், ஸ்டேட் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டு போடுவோம் சட்டசபைக்கு, அதே மாதிரி எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவோம். நம்ம ஓட்டு போடுற சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிடிபின்னு சொல்லுவாங்க. எஃபிடிபி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம போடுறதுலாம் அதான் எஃபிடிபி. நம்ம யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான், ஒரே ஒரு கேண்டிடேட்டை நம்ம போடலாம் இல்லையா. எந்த கேண்டிடேட் அதிகமாக ஜெயிக்கிறாரோ அவர் வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. ரொம்ப சிம்பிள். இதான் எஃபிடிபி தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சிம்பிள். அதை தான் நம்ம போடுறோம். மக்கள் வந்து அந்த ஓட்டு தான் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதுக்கும். வேறஸ் சென்ட்ரல் எலெக்ஷன், ஐ மீன் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஜனாதிபதி தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஃபிடிபி சிஸ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. நம்ம போடுறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆனால் நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகள். அதே மாதிரி எஸ்டிவி சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இது வந்து கண்டிப்பாக அது வந்து புரிஞ்சுக்கணும். இது இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பார்க்குறோம். நம்ம லேட்டர் கிளாஸ்ல எம்பியோட எலெக்ஷனும் எம்எல்ஏவோட எலெக்ஷனும் பார்க்கலாம். அது சிம்பிள் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே ஒரு தடவையாச்சும் ஓட்டு போட்டுருவீங்க. நம்ம போடுற ஓட்டு சிம்பிள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எப்படியோ எல்லா மக்களுக்கும் மாதிரி ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லையா. எல்லாத்தோட ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான். ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். அது பேர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். எந்த கேண்டிடேட் அதிகமாக ஜெயிக்கிறாரோ அவர் வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருவார். சிம்பிள். எஃபிடிபி ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் சிம்பிள் கிடையாது. இதை வந்து பிஆர் எலெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகள், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. பிஆர் இல்லாட்டி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். இது வந்து அந்த எலெக்ஷன் சிஸ்டம் பை மீன்ஸ் ஆஃப் எஸ்டிவி சிஸ்டம், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இது ரெண்டுமே என்னன்னு தெரியணும். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு தெரியணும், எஸ்டிவினா என்னன்னு தெரியணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ற பாருங்க. இப்போ வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் சரிங்களா, இந்தியா மொத்தத்துக்கும் ஒரு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க போகிறோம். ஒரு 4 கேண்டிடேட் இருக்காங்க. ஒரு பார்ட்டியும் பிஜேபி அவங்க ஒரு கேண்டிடேட்டை சொல்றாங்க, காங்கிரஸ் ஒரு கேண்டிடேட்டை சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டியும் ஒரு கேண்டிடேட்டை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ பி சி டி 4 கேண்டிடேட் ஓகேங்களா. 4 கேண்டிடேட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இது எதை குறிக்குது அப்படின்னா ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகள். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எதை குறிக்குது அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% மேல வந்து ஓட்டை வந்து ஜெயிச்சிருக்கணும். 50% ஓட்டோட வேல்யூ வந்து ஜெயிச்சிருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நம்ம சாதாரண எம்பி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, லோக்சபா எலெக்ஷனுக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டோம். நம்ம இருக்கக்கூடிய நம்ம தொகுதியில் எந்த எம்பியோ அந்த எம்பியை தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அவர் ஏதோ ஒரு பார்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கு இல்லையா, அப்போ பிஜேபி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. பிஜேபி மொத்த ஓட்ஸ் சரிங்களா, மொத்த மக்கள் வந்து எல்லா மக்களும் ஓட்டு போடல. அதுலேயே 62% தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த 62% மொத்த ஓட்டு எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சது வெறும் 32% தான். மீதி 68% பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னா பிஜேபிக்கு போடல, இல்லை வேற ஏதோ பார்ட்டிக்கு போட்டிருக்காங்க, இல்லை ஓட்டு போடாமல் இருந்திருக்காங்க. மெஜாரிட்டி 68% வந்து பிஜேபியை சூஸ் பண்ணல. வெறும் 32% தான் பிஜேபி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிஜேபி வந்து இப்போ ஜெயிச்சு ரூல் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் வந்து எஃபிடிபி சிஸ்டம், ஃபர்ஸ்ட் பாஸ்ட்
த போஸ்ட் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளான சிஸ்டம். எவ்வளோ பெர்சன்டேஜ்லாம் முக்கியம் இல்ல. பிஜேபி 18% ஜெயிச்சாலும் பரவால்ல. 5% ஜெயிச்சாலும் பரவால்ல. ஆனா, அதான் அதிகமா ஜெயிச்சிருக்கணும். இன்னொரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா 4% தான் ஜெயிச்சிருக்கணும். 5%க்கு மேல 1% ஜெயிச்சாலும் அந்த பார்ட்டி தான் வின்னர். அந்த பார்ட்டி தான் அ கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ல கண்டிப்பா 50% வந்து ஜெயிச்சிரணும். அப்ப 50% 100ல 50% மெஜாரிட்டி வந்து ஒரு கேண்டிடேட் வின் பண்ணாதான் அவருக்கு அந்த சீட்ட வந்து குடுக்க முடியும். இதான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இந்த 50% அச்சீவ் பண்றது பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட்ன்னு குடுத்துருக்காங்க. அத வந்து இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மூலியமா அரைவ் பண்ணிக்கலாம். அப்டின்னா என்ன அப்டின்னா, அந்த 50% வருதான்னு பார்ப்பாங்க. இப்ப இந்த பிரசிடென்ட் எலக்ஷன் நடக்குது. இந்த கேண்டிடேட் ஏங்கிற கேண்டிடேட் 50% ஜெயிச்சிட்டாரா? 50%க்கு மேல ஜெயிச்சார்னா அவர் வின்னர்ன்னு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஒருவேள அவர் 50% ஜெயிக்கல அப்டின்னா, பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழியா 50% அரைவ் பண்ணுவாங்க. அது எப்படி? அந்த சிஸ்டம்லாம் எப்படி அப்டின்னு குழப்பமா இருக்கு அப்டின்னா, அது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏ, பி, சி, டின்னு 4 கேண்டிடேட் 4 பேர் வந்து பிரசிடென்ட் எலக்ஷனுக்கு நிக்கிறாங்க. இதுல ஒருத்தர் ஜெயிக்கணும். எல்லாரும் போய் ஓட்டு போடுறாங்க. சரிங்களா? எல்லாரும் அப்படிங்கும்போது, இப்ப நம்ம இதுலருந்து ஒரு எம்.எல்.ஏ. எம்.எல்.ஏலருந்து வந்தவர் தானே ஸ்டாலின். சிஎம்மா இருக்காரு. சரிங்களா? ஸ்டாலின் போயிட்டு ஒரு ஓட்டு போடுறாரு. அப்ப அவரு அங்க அந்த எலக்ஷன் பூத்துக்கு போயிட்டு, இங்கே தான் நடக்கும். தமிழ்நாட்டிலேயே நடக்கும் அந்த எலக்ஷன் பூத். இங்க இருக்க செக்ரட்டரியேட்லயே நடக்கும். அங்க டெல்லி போகணும்னு அவசியம் கிடையாது. செக்ரட்டரியேட்லயே பார்த்தீங்கன்னா, எல்லா எம்.எல்.ஏஸும் போவாங்க. ஸ்டாலினும் இருப்பாரு. ஸ்டாலின் ஓட்டு போடுவாரு. அவர் ஓட்டு போடுறது பேலட் பாக்ஸ் ஓட்டு தான். நம்ம இந்த மாரி எலக்ட்ரானிக் வோட்டிங் சிஸ்டம் பிரசிடென்ஷியல் எலக்ஷனுக்குலாம் எலக்ட்ரானிக் வோட்டிங் சிஸ்டம் இல்ல. பேலட் பாக்ஸ் வோட்டிங் சிஸ்டம் தான். எழுதி டப்பாக்குள்ள போட்டா போதும். டப்பாவ எண்ணுவாங்க. ஸ்டாலின் போறாரு. அவருக்கு வந்து ஒரு ஷீட் குடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு ஷீட் குடுத்துருவாங்க. ஒரு ஷீட் பேப்பர் குடுத்துருவாங்க. அந்த பேப்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் எவ்வளோ கேண்டிடேட் நிக்கிறாங்க இந்த எலக்ஷனுக்கு? 4 கேண்டிடேட் நிக்கிறாங்க. 4 பேத்தோட பேரும் அந்த ஷீட்ல இருக்கும். ஏ, பி, சி, டி 4 பேத்தோட பேரும் இருக்கு. இந்த மாரி தான் ஒரு எம்.எல்.ஏக்கும் ஒரு ஷீட் குடுத்துருவாங்க. எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்.எல்.ஏ, எல்லா எம்.பிஸ்க்கும் இந்த மாரி ஷீட் குடுத்துருவாங்க. எல்லாத்தோட ஷீட்லயும் மொத்தம் எவ்வளோ கேண்டிடேட் 10 கேண்டிடேட் 10 பேத்தோட பேரும் இருக்கும். 100 கேண்டிடேட் 100 பேத்தோட பேரும் இருக்கும். இப்ப 4 கேண்டிடேட் தான் நம்ம எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிறோம். 4 கேண்டிடேட்டோட பேர் இருக்கு. இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 4 கேண்டிடேட் இருந்துச்சு அப்படின்னா 4 பிரிஃபரன்ஸ் இருக்கும். 10 கேண்டிடேட் இருந்தா 10 பிரிஃபரன்ஸ். 100 கேண்டிடேட்னா 100 பிரிஃபரன்ஸ். 4 கேண்டிடேட் 4 பிரிஃபரன்ஸ். பிரிஃபரன்ஸ் நம்பர் 1, பிரிஃபரன்ஸ் நம்பர் 2, பிரிஃபரன்ஸ் நம்பர் 3, பிரிஃபரன்ஸ் நம்பர் 4. 4 பிரிஃபரன்ஸ் இந்த மாரி ஒரு ஷீட்ட குடுத்துருவாங்க கையில. இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பி கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடணும். இல்லையா? அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ல பிக்கு ஒரு சீல் போடணும். பி இருக்கு இல்லையா? அங்க ஒரு சீல் குத்திருவாரு. அவருக்கு தான் அவர் ஓட்டு போட்டுருக்காரு. ஆனா பேலன்ஸ் இருக்க டப்பாவ காலியா விடக்கூடாது. 2, 3, 4 காலியா விடக்கூடாது. அவரோட செகண்ட் பிரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சரி பி கேண்டிடேட்டுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். ஆனா 2வது பிரிஃபரன்ஸும் அவர் குடுக்கணும். பி கேண்டிடேட்டுக்கு சி கேண்டிடேட்டுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, 2வது பிரிஃபரன்ஸ் குடுக்குறாரு. இவர் ஜெயிக்கணும், பி ஜெயிக்கணும். சரி பி ஜெயிக்கலைன்னா சி ஜெயிக்கணும். அடுத்ததான் எனக்கு ஒரு அடுத்த ஆளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா. சிக்கு அப்புறம் 3rd பிரிஃபரன்ஸும் குடுக்கணும். 3வதா யார் அவர் ஜெயிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா வந்து, டி ஜெயிக்கணும்னு சொல்றாரு. இல்ல ஏ ஜெயிக்கணும்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏ குடுக்குறாரு. ஏக்கு ஒரு சீல போடுறாரு. 4வதா டிக்கு குடுக்குறாரு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். அதுக்கு மேல அந்த கேண்டிடேட் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிஃபரன்ஸ் லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த லிமிட் அளவு கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். ஒரே ஒரு பிரிஃபரன்ஸ் குடுத்துட்டு வர முடியாது. சரிங்களா? இந்த மாரி பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் பி குடுத்துட்டாரு. செகண்ட் பிரிஃபரன்ஸ் சி குடுத்துட்டாரு. 3rd பிரிஃபரன்ஸ் வந்து ஏக்கு குடுத்திருக்காரு. 4த் பிரிஃபரன்ஸ் வந்து டி குடுத்திருக்காரு. இதே மாரி எல்லா எம்பிஸ், இதே மாரி எல்லா எம்.எல்.ஏஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கக்கூடிய 4 கேண்டிடேட்டுக்கும் அவங்க 4 பிரிஃபரன்ஸும் குடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ ஓட்டு எண்ணுறாங்க. ஓட்டு எண்ணும்போது எடுத்து எண்ணி பார்க்குறாங்க. இந்த பி கேண்டிடேட் இருக்காரு பார்த்தீங்களா? நெறைய பேர் அவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் அப்படின்னா, மொத்தம் 40% ஓட்ட அவர் ஜெயிச்சிடுறாரு. 40% ஓட்ட ஜெயிச்சிடுறாரு. 40% ஓட்டு. வேற ஏ கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 38% ஓட்டு ஜெயிச்சிடுறாரு. சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 35%. 40, 38, 35%. டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டு தான் ஜெயிக்கிறாரு. 20% தான் ஜெயிக்கிறாரு. இந்த மாரி ஒரு இருக்கு. அப்போ உடனே ஏ கேண்டிடேட்ட வின்னர்ன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அதுதான் இல்ல. ஏன் அப்டின்னா, நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்? புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகள். புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா 50%க்கு மேல ஜெயிக்கணும். இப்ப யாராவது 50%க்கு மேல ஜெயிக்கிறாங்களா? யாருமே ஜெயிக்கல. ஏ ஏ வந்து பி தான் இருக்கறதுல அதிகமா ஜெயிச்சிருக்காரு. ஆனா 40% தான் ஜெயிச்சிருக்காரு. 40% வச்சு அவர் ஜெயிக்க முடியாது நம்ம சிஸ்டம்ல. 50% வாங்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்பதான் இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட்டுங்கிற ஒரு சிஸ்டம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம். பிரிஃபரன்ஸ் குடுத்துருக்கோம் இல்லையா?
இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் பிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்திருப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம ஸ்டாலின் பிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்துட்டாரு. இது வேற பொய்யாமொழி போயிட்டு அவரு வந்து பிக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்திருந்தாருன்னு வைங்க. அப்ப செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பிக்கு யாரெல்லாம் குடுத்துருவாங்களோ, அதையும் சேர்த்திப்பாங்க. அதையும் சேர்த்திப்பாங்க. அப்ப செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் பிக்கு யாரெல்லாம் குடுத்தாலும் சேர்த்தி, அதே மாரி ஏக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் குடுத்து சேர்த்தி, அதே மாரி சிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் குடுத்து சேர்த்தி, இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, பி இருக்கு பாத்தீங்களா? பி 40% ஜெயிச்சிருந்துச்சு. ஆனா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் சேர்த்தும்போது ஒரு 5% அதிகமாகி 45% வந்துருச்சு. ஆனா ஏ பாத்தீங்கன்னா 38% தான் ஜெயிச்சிருந்துச்சு. ஆனா செகண்ட் பெர்சன்டேஜ்லாம் சேர்த்தி 51% ஆயிருச்சு. அப்ப இப்ப யாரு வின்னர்ன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிய தான் வின்னர்ன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேள அப்ப செகண்ட் பிரிஃபரன்ஸும் செக் பண்ணிட்டு, அப்பவும் 50% கம்மியா தான் ஒரு ஆள் வராங்க அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் தேர்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த தேர்ட் பிரிஃபரன்ஸ் யாரெல்லாம் பிக்கு தேர்ட் பிரிஃபரன்ஸா யாரெல்லாம் குடுத்திருக்காங்க, அதையும் எண்ணுவாங்க. ஏக்கு தேர்ட் பிரிஃபரன்ஸ் யாரெல்லாம் குடுத்தாங்க அந்த மாரி. இந்த மாரி பிரிஃபரன்ஸஸ் எண்ணி, 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 எண்ணி 50% வர வரைக்கும் கொண்டு போவாங்க. 50% எப்ப வருதோ, அப்போ உடனே வந்து அந்த கேண்டிடேட்ட வின்னர்ன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 2 கேண்டிடேட் 50%க்கு மேல வந்துடுறாங்க இப்போ. இந்த மாரி செக் பண்ணதுல ஒருத்தர் 51%, இன்னொருத்தர் 52%. அப்ப 52% இருக்கிறவர நார்மலா வின்னர்ன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி ஒரு சிஸ்டம் தான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகள் விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவம். இந்த மாரி இது நம்ம வெறும் பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் ஃபாலோ பண்றோமா? கிடையாது. ராஜ்யசபா மெம்பர் இருக்காங்க பார்த்தீங்களா? ராஜ்யசபா எம்பிஸ் இன்டைரக்டா எலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கும் இதே ஃபார்மட் தான். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் தான் அவங்களுக்கும். வைஸ் பிரசிடென்ட்க்கும் இதே தான். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். ஸோ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் எங்கெல்லாம் வருதோ அவங்க 50% மார்க் தாண்டணும். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் அப்படிங்கிற ஒரு இது மூலியமா அந்த 50% கொண்டு வர வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். இப்ப எலெக்ஷனோட முறை புரிஞ்சிருச்சு இல்லையா? யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு பார்த்தாச்சு. எலெக்ஷன் சிம்பிள் இன்டைரக்ட் எலெக்ஷன். மறைமுகமா தேர்தல் நடக்குது. யாரெல்லாம் ஓட்டு போடணும், யாரெல்லாம் ஓட்டு போடக்கூடாது. பிரசிடென்ட்க்கு மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா ஃபோக்கஸ்டா படிச்சீங்கன்னா, மனப்பாடம்னு இல்ல. கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டீங்கனாலே, இதுல இருந்து நீங்க வைஸ் பிரசிடென்ட்க்கு படிச்சுக்கலாம். இதுல இருந்து கவர்னருக்கு படிக்கணும். பிரசிடென்ட்ட வச்சு தான் எல்லாத்துக்கும் படிக்கணும். இருக்கறதுலே பெரிய எலக்டோரல் காலேஜ் பிரசிடென்ட்க்கு தான். மத்தவங்க எல்லாத்துக்கும் கம்மியாகும். வைஸ் பிரசிடென்ட்க்கு எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. சரிங்களா? வெறும் எம்பிஸ் மட்டும் ஓட்டு போடுவாங்க. அதே மாரி அடுத்தது ராஜ்யசபாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட எலக்டோரல் காலேஜ் கம்மியாயிரும். அதனால இருக்கறதுலே பெரிய குரூப் எலக்டோரல் காலேஜ் யாருக்கு அப்படின்னா, பிரசிடென்ட்க்கு தான். அதனால பிரசிடென்ட் புரிஞ்சது அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்சத்த எடுத்து அடுத்தடுத்ததுக்கு அரைவ் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு ஓட்டுக்கும் என்னென்ன வேல்யூ? அது ஈஸி. வேல்யூ ஆஃப் வோட்ஸ் ஆஃப் அன் எம்எல்ஏ, வேல்யூ ஆஃப் வோட்ஸ் ஆஃப் அன் எம்பி. இந்த 2த்தோட வேல்யூ ஈக்குவல் பண்ண ஈக்குவல் ஆகணும். மொத்த எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரில இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட ஓட்டும், மொத்த எம்பிஸ் ஓட்டும் ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஈக்குவல் ஆகணும். அடுத்தது மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தட். அது என்னங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. ஒரு பிரிஃபரன்ஸ் மூலியமா 50% அரைவ் பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அப்சல்யூட் மெஜாரிட்டிக்காக. அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு எங்கேயாச்சும் வந்துச்சுன்னு வைங்களேன், அறுதி பெரும்பான்மை அப்படிங்குவாங்க. இல்ல உறுதி பெரும்பான்மை. அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா 50%க்கு மேல தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி. மெஜாரிட்டின்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா பெரும்பான்மை. அது வந்து 2 பேத்துக்கு தான் மெஜாரிட்டி பார்க்க முடியும். இப்போ ஒருத்தர் 30%, இன்னொருத்தர் 35%, மெஜாரிட்டி 35% தான். அது வந்து பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மை. அப்சல்யூட் மெஜாரிட்டினா 50%க்கு மேல பெரும்பான்மை. அதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 3/4 சரிங்களா? 66%க்கு மேல தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அடுத்தது இப்ப இந்த எலெக்ஷன் ஒண்ணு நடந்துருச்சு. இந்த எலெக்ஷன்ல முறைகேடு நடக்குது. இந்த எலெக்ஷன்ல டவுட்டு உங்களோட வேல்யூ ஒழுங்கா போல, இவங்களோடதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாரி ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட், ஏதோ ஒரு டவுட் எலெக்ஷன்ல. உடனே இது எங்க போகும்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகுமா? தப்பு. தீர்மானம் அங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். வேற எங்கெல்லாம் போகும்? ஒன்லி சுப்ரீம் கோர்ட். எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட்ட தவிர வேற எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. ஹை கோர்ட்டுக்குலாம் இத பார்க்கறதுக்கு உரிமையே இல்ல. ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. அப்ப ஏதாவது டிஸ்பியூட்ஸ், ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, இல்ல ஏதாவது கேண்டிடேட்க்கு இருக்கு அப்படின்னா, பெட்டிஷன் போடுறது, எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும். எலெக்ஷன் பெட்டிஷன் எங்க போடணும்? ஒன்லி இந்த சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்துல மட்டும் தான் போட முடியும். வேற எங்கேயும் போட முடியாது. இது வந்து உச்சநீதிமன்றம் பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அவங்களால மட்டுமே பார்க்கக்கூடிய கேஸ்ல ஒன் ஆஃப் த கேஸ் இந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் கேஸ். வேற எந்தெல்லாம் எலெக்ஷன் கேஸ்? பிரசிடென்ட் எலெக்ஷன் கேஸ், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் கேஸ். இந்த 2 கேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் பார்க்கணும். வேற லோக்சபா எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஹை கோர்ட்டே பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டும் பார்க்கலாம். ஆனா பிரசிடென்ட் எலெக்ஷனும், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும், ஜனாதிபதி தேர்தலும், துணை ஜனாதிபதி தேர்தலும் ஒன்லி சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப இதான் வந்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன்.
ஸோ பிரசிடென்ட் இல்லையா, பிரசிடென்ட் எவ்வளோ தெளிவாக புரியுதோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போயிடலாம். அடுத்தது மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் பார்க்குறோம். அதே மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன், அதே மாதிரி ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் போட், ஒற்றை மாற்றத்தக்க வாக்குகள், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் புரியணும். ஓகேவா? அடுத்ததாக வந்து ஆர்டிகல் 58. இனி எல்லாம் ஆர்டிகல் நம்பர் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்பர்லாம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும்னு அவசியமே கிடையாது. கேட்கவும் மாட்டாங்க. அன்லெஸ் ஏதாவது நியூஸில் வந்துச்சுன்னு மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டிகல் நம்பர் கேட்பாங்க. மேக்ஸிமம் குரூப் 2 குரூப் 1 ஆர்டிகல் நம்பர்ஸ் கேட்கவே மாட்டாங்க. குரூப் 4ல கேட்கலாம். இப்போ குவாலிஃபிகேஷன் ஆர்டிகல் 58 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 58 கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை எடுத்து தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னலாம், அவருக்கு உண்டான தகுதிகள் என்னலாம் அப்படிங்கிறத தெளிவாக கான்ஸ்டியூஷன்லேயே குறிப்பிட்டாங்க. முதல் தகுதி இந்த மாதிரி எல்லா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இனி வரப்போற எல்லா போஸ்ட்டுக்கும் முதல் தகுதி கவர்மெண்ட் போஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அவன் சிட்டிசனா இருக்கணும். சிட்டிசனா இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் போஸ்ட் எதுவுமே கிடைக்காது. இப்போ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிட்டி. நம்ம சிட்டிசன்ஷிப் பார்க்கும்போது சிட்டிசன்ஷிப் ஒருத்தனுக்கு வாங்குறதுக்கு குடியுரிமை வாங்குறதுக்கான முறைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு இல்லையா? ஒருத்தன் பிறப்பால் வாங்குவான். இப்போ நம்மலாம் பிறந்தனால வாங்கிக்கலாம். நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம். நம்ம அப்பா அம்மா இந்தியர்கள். அதனால நம்மளுக்கு பிறப்பாலே கிடைச்சிருச்சு. பர்த் பை ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒன்று. பை ரெசிடென்ஸ் அப்படின்னா நம்மளோட தலைமுறையில சில பேர் இங்க பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஸ் வம்சாவளியில என்ன பண்ணிருப்போம், பை டிசென்ஸ் வம்சாவளியில என்ன பண்ணிருப்போம், நம்ம ஒரு இந்தியரா ஆயிருப்போம். இந்த 2 மூலியமா இது இந்தியன் சிட்டிசன் ஆகலாம். 3வதா பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் நீங்க வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் இல்லையா? ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நம்மளோட நம்மளோட 3 ஜென்ரேஷன்ல யாராவது ஒருத்தவங்க இந்தியரா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ இந்தியாவில இருந்து தொடர்ந்து இருந்ததா ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று பை நேச்சுரலைசேஷன். யாரா வேணா இருக்கட்டும் இந்தியாவில் 11 வருஷம் தொடர்ந்து இருந்துட்டு கடைசி 1 வருஷமும் தொடர்ந்து இருந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நேச்சுரலைசேஷன் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஒரு 12 வருஷம் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் கொடுத்துடலாம். ஸோ இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு இவ்வளோ வழிகள் இருக்கு. இனி ஒன்று லாஸ்ட்டாக இருக்குது அக்வயரிங் ஆஃப் டெரிட்டோரி. ஏதாவது இடங்களை வந்து இந்தியா ஆக்கிரமிச்சது அப்படின்னா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களும் இந்தியன் சிட்டிசனாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 5 வகையில வந்து இந்தியன் சிட்டிசனாக ஆகலாம். இந்த 5 வகையில நீங்க எந்த வகையா இந்தியன் சிட்டிசன் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கலாம். வேறஸ் இன் யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி இங்க வந்து தொடர்ந்து இருந்துட்டு அங்கேயும் யுஎஸோட சிட்டிசனா ஆகலாம். ஆனா அவங்க எல்லாம் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஒன்லி பை பர்த் பை டிசென்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் அங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க முடியும். ஸோ என்ன திரும்ப சொல்றேன். ஆர்டிகல் 58 இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யாரெல்லாம் ஜனாதிபதி ஆகணும் அப்படிங்கிற தகுதியை வந்து தெளிவா குறிப்பிட்டாங்க. அதுல முதல் தகுதி இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். இந்தியாவோட குடிமகனா இருக்கிறதுக்கு 5 வகை இருக்கு. அந்த 5 வகையில 5 வேல நீங்க எந்த வகையில இந்தியாவோட குடிமகனா இருந்தாலும் நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம். இந்தியாவோட ஜனாதிபதி ஆகலாம். ஆனா யூஎஸ்ல நேச்சுரலைஸ்டு சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா அதாவது வேற ஒரு சிட்டிசனா இருந்து அந்த நாட்டோட சிட்டிசன் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருந்து நிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டிபார் அங்க வந்து நிக்க கூடாது. இங்க வந்து நிக்கலாம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 35 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் இருக்கணும். பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா மினிமம் 35 வயசு ஆகணும். லோயஸ்டா வந்து 35 வயசு அப்புறம் தான் வந்து உங்களால பிரசிடென்ட் ஆக முடியும். அதுக்கு கம்மியா இருக்கவங்க வந்து பிரசிடென்ட் ஆக முடியாது. ஸோ அதுக்கான ஏஜ் இருக்கு. குவாலிஃபைடு ஃபார் மெம்பர்ஸ் லோக்சபாவின் உறுப்பினருக்கு ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும். நீங்க பிரசிடென்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க லோக்சபால ஒரு மெம்பர் ஆகிற தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? ஆகணும்னு அவசியம் கிடையாது. தகுதி இருக்கா? எக்ஸப்ட் ஏஜ் கிரைட்டீரியா. லோக்சபால நீங்க வந்து மெம்பர் ஆயிடலாம். 25 வயசு இருந்தாலே லோக்சபால மெம்பர் ஆயிடலாம். ஆனா பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா 35 வயசு வேணும். அது ஒரு கிரைட்டீரியா தவிர லோக்சபால நீங்க மெம்பரா இருக்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கலாம். நீங்க வந்து பிரசிடென்ட் ஆகலாம். ஏஜ் மட்டும் 35 வயசுக்கு மேல இருக்கும். அடுத்தது வந்து ஆதாயம் தரும் ஏதேனும் அரசு பதவிகள் இருக்கக்கூடாது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா சிம்பிள். உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் போஸ்ட் தவிர வேற ஏதாவதுல இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வருது. ஓகேங்களா? அதான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அந்த மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு பிசினஸ் வச்சுக்கிட்டேலாம் பிரசிடென்ட்டா இருக்க முடியாது. வேறஸ் யூஎஸ்ல இருக்கலாம். ஸோ யூஎஸ்ல ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவரோட பிசினஸும் போயிட்டு இருக்கும். அவர் யூஎஸோட பிரசிடென்ட்டாவும் இருந்திருக்காரு. ஸோ யூஎஸ்ல அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஆதாயம் தரணும் ஏதேனும் அரசு பதவி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால தான் எம்பிஆர் ராம்நாத் கோவிந்த் பார்த்தீங்கன்னா எம்பிஆர் இருந்தாரு. ஸோ அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அப்போ உடனே என்ன பண்ணுவார்னா எம்பிஆர் இருப்பாரு. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி எம்பி பதவி ராஜினாமா செஞ்சுட்டு தான் நிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான். இப்போ நீங்க எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், கவர்னரா இருக்கலாம். நீங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் கேண்டிடேட்டா நாமினேட் பண்றீங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல நிக்க போறதுக்கு அந்த நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுறணும். எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு கிளீனா போயிட்டு எலெக்ஷன்ல நிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிச்சா உங்களுக்கு சீட்டு, தோத்தா இல்ல. அவ்வளவுதான்.
ஸோ ஆர்டிகல் 58 இந்த குவாலிஃபிகேஷன் தான் சொல்லுது. சிட்டிசன் 35 அண்ட் அபோவ் குவாலிஃபைட் டு பி மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ஷுட் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். எந்த விதமான ஆதாயம் தரும் வேலையில வந்து இருக்கக்கூடாது. அடுத்ததா பதவி காலம். அடுத்தது ஆர்டிகல் 56 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட்டோட பதவி காலம் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் என்னன்னு கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு இருக்கலாம். 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும். ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனார் அப்படின்னா 5 வருஷம். 5 வருஷம் கண்டிப்பா இருக்கணுமா? அதுக்கு நடுவுல அவர் போகக்கூடாதா? தாராளமா போலாம். அவர் ரிசைக்னேஷன் பண்ணலாம். அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு, இல்ல அவர் மேல ஏதாவது ஒரு இம்பீச்மென்ட் வழக்கு போடுறாங்க, அவர நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னா, அவர நீக்கிடலாம். இன்னும் சில கிரைட்டீரியாஸ் மூலியமா பிரசிடென்ட் வந்து எடுக்கலாம். முதல்ல வந்து 5 இயர்ஸ். அவரோட டெர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளோ? 5 இயர்ஸ். யுஎஸ்ல எவ்வளோ இருக்கும் டெர்ம் ஆஃப் ஆஃபீஸ்? யுஎஸோட பிரசிடென்ட்க்கு எவ்வளோ காலம் இருக்கும் நினைக்கிறீங்க? ஸோ மிஸ்டர் ஒபாமா வந்தாரு. அடுத்து ட்ரம்ப் இருந்தாரு. ஜோ பிடன் இருக்காரு. எவ்வளோ வருஷம் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க 4 வருஷம் தான் இருப்பாங்க. இந்தியால தான் 5 வருஷம். யுஎஸ்ல 4 வருஷம் தான். ரிசைக்னேஷன் லெட்டர் யார்ட்ட குடுக்கணும்? ஒரு வேளை நடுவுலயே ரிசைன் பண்ணேன், எனக்கு பிரசிடென்ட் வேலை பிடிக்கல, ரிசைக்னேஷன் பண்ணணும். இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரிசைக்னேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் அவரோட ரிசைக்னேஷன் லெட்டரை வைஸ் பிரசிடென்ட்ட குடுக்கணும். வைஸ் பிரசிடென்ட் ரிசைக்னேஷன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, அவரோட ரிசைக்னேஷன் லெட்டரை பிரசிடென்ட் கிட்ட குடுக்கணும். ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் குடுப்பாரு, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் கிட்ட குடுப்பாரு. பிரசிடென்ட் கிட்ட இன்னும் நிறைய பேர் வந்து ரிசைக்னேஷன் லெட்டர் குடுப்பாங்க. ஸோ டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி பிரசிடென்ட்டே ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா, அவரோட ரிசைக்னேஷன் லெட்டரை டியூவா சைன் பண்ணி வைஸ் பிரசிடென்ட் கிட்ட குடுத்துட்டு போயிடணும். அடுத்ததா பிரசிடென்ட் எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷனா? மறு தேர்தலுக்கு தகுதியானவரான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 57ல தெளிவா குடுத்திருக்காங்க. இந்தியன் பிரசிடென்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன் ஃபார் என் நம்பர் ஆஃப் டைம். எத்தனை வேணா, எனி நம்பர் ஆஃப் டைம். இந்த வருஷம் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் ஜெயிச்சிருக்காரு பிரசிடென்ட் எலெக்ஷனா. அடுத்த வருஷம் மறுபடியும் நிக்கலாமா? தாராளமா நிக்கலாம். அடுத்த வருஷம் ஜெயிச்சாருன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் 5 வருஷம் இருப்பாரு. அதுக்கு அடுத்த வருஷமும் அவர் ஜெயிக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் ஜெயிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் ஜெயிக்கலாம். சரிங்களா? என் நம்பர் ஆஃப் டைம் எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன் அகைன் அண்ட் அகைன். ஆனா யுஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ட்ரம்ப் வந்துட்டார் இல்லையா? ட்ரம்போட 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஜோ பிடன் வந்துட்டார். ட்ரம்ப் மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு இல்லையா? இன்னொரு டேர்முக்காக நிக்கிறாரு. அதாவது யுஎஸ்ல 2 தடவை எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம். 2 டேர்ம்ஸ்க்கு இருக்கலாம். தொடர்ந்து ஆகட்டும், இல்ல தனித்தனியா ஆகட்டும். 4 வருஷம்னு அவங்க லைஃப் டைம்ல 8 வருஷமா தான் பிரசிடென்ட்டா இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்க முடியாது. ஸோ ஒபாமா பாத்தீங்கன்னா 2 டேர்ம் இருந்துட்டார். தொடர்ந்து 2 டேர்ம் 8 வருஷம் யுஎஸ் பிரசிடென்ட்டா இருந்துட்டார். ட்ரம்ப் பாத்தீங்கன்னா 4 வருஷம் இருந்துட்டார். அடுத்து ஜோ பிடன் வந்துட்டார். இந்த 4 வருஷம் ஜோ பிடன் இருப்பாரு. அடுத்த 4 வருஷத்துக்கு மேபி ட்ரம்ப் வந்து மறுபடியும் இருக்கலாம். ஆனா ஒரு தடவை வந்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான் 8 வருஷம் 2 டேர்ம் தான். அதுக்கு மேல இருக்க முடியாது. வேற இந்தியால எனி நம்பர் ஆஃப் டைம் ஒருத்தர் வந்து பிரசிடென்ட்டா இருக்கலாம். ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 58ல டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருக்குது. 5 வருஷம் ரிசைக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்? இன்னொன்று வந்து ரீ எலெக்ஷனுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீ எலெக்ஷனுக்கு அவர் எலிஜிபிள் தான். சரிங்களா? எத்தனை தடவை வேணாலும் நிக்கலாம். அப்பர் வயசு கிடையாது. ஐ மீன் அப்பர் லிமிட் கிடையாது. ஏஜ் வந்து அப்பர் லிமிட் கிடையாது. ஒன்லி லோயர் லிமிட் 35க்கு மேல இருக்கணும். அதோட எத்தனை தடவை வேணாலும் நிக்கலாம். ஸோ இனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் எப்படி ரிமூவ் பண்றது? அவருக்கு உண்டான பவர்ஸ் என்ன? யாரெல்லாம் இப்ப பிரசிடென்ட்டா இருக்காங்க? அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் மாரி பார்த்துட்டு, பிரசிடென்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். பிரசிடென்ட் முடிச்சோனே அடுத்து வைஸ் பிரசிடென்ட் எடுப்போம். இப்ப அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.